ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 18 வியாழக்கிழமை. நாளைய தினம் சதுர்த்தி விரதம், அதுவும் குபேர சதுர்த்தி. ஒரே ஒரு துண்டு மஞ்சள் எடுத்து அதை இந்த இலையோடு சேர்த்து வீட்டில் இங்கே வைக்கிறதால கோடிக்கணக்கில் பணம் வரும், லட்சக்கணக்கில் செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொன்னாலே அது விநாயகப் பெருமானுக்குரிய மிகப்பெரிய உயரிய விரதம். ஒரு மாதத்துல 2 விதமான சதுர்த்தி வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி விரதம், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை சதுர்த்தி விரதம். ஆனா நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திய தேய்பிறை சதுர்த்தியா தான் கணக்கில் எடுத்துக்கணும். நிறைய பேர் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதத்துக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லதான். இருந்தாலும் பல மகிமைகள் பொருந்திய இந்த ஒரு சதுர்த்தி விரதம் இருக்குல்ல, அதாவது வளர்பிறை சதுர்த்தி, அதை யார் யார் வழிபடலாம்னா, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவங்க, பேரு புகழ் இது எல்லாமே வளர்ந்துகிட்டே போகணும், சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும், கணவருக்கோ மனைவிக்கோ இல்ல உங்க பிள்ளைங்களுக்கோ உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி எடுத்து வைப்பதற்கான ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி விரதம். நிறைய பேர் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் இனி வரக்கூடிய மாதங்கள்ல சங்கடகர சதுர்த்தி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்றீங்களோ இல்லையோ, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இந்த வளர்பிறை சதுர்த்திக்கான விரதத்துக்கான உங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க விநாயகரை வழிபடும் போது இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட 10 மடங்கு வளர்ச்சியை நீங்க கூடிய சீக்கிரம் கண்கூடா பார்க்க முடியுமாம். அப்படிப்பட்ட வளர்பிறை சதுர்த்தி விரதம் எந்த கிழமைகளை வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாசம் ஜூன் 18ஆம் தேதி நமக்கு வியாழக்கிழமையில சதுர்த்தி வந்திருக்கு. பொதுவா வியாழக்கிழமையில எந்த ஒரு விரதம் திதி நட்சத்திரம் வந்தாலும் அது கூட நம்ம குபேர அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சேர்த்துக்கணும். இப்ப இந்த மாதம் ஜூன் 18 வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி விரதம் இருக்கு இல்லையா, இது வியாழக்கிழமையில வந்திருக்கிறதால குபேர சதுர்த்தி விரதம் நம்ம எடுத்துக்கணும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மட்டும் உகந்தது கிடையாது. பொன் பொருள் தன தானியம் இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர பகவானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த ஒரு வியாழக்கிழமை. நிறைய பேர் இப்பவும் அவங்க வீட்டில் வியாழக்கிழமை எப்படி பெருமாளுக்கும் குரு பகவானுக்கும் இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்கிறாங்களோ அதே முக்கியத்துவத்தை குபேரருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து குபேர பூஜை கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு வியாழக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு நாள். அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில அதிகாலை 2:34 தான் சதுர்த்தி பிறக்குது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 12:38 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நாம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கிறதே சதுர்த்தி தீதியில தான் கண் விழிப்போம். வியாழக்கிழமையில காலையில 6 மணில இருந்து 7:30 யமகண்டம் இருக்கு. மதியம் 1:30 3 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க சதுர்த்திக்கான வழிபாடு செய்யலாம். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு இருக்குல்ல, இத முடிஞ்சா மாலை ஒரு 5 மணி 6 மணிக்கு மேல. சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது ஒரு மாதம் வரக்கூடிய சதுர்த்தியில மாலை 5 மணிலேருந்து 6:30 இந்த 1.5 மணி நேரம் தான் நமக்கு சதுர்த்தி வேலை. அந்த நேரத்துல தான் நம்ம வீடு பக்கத்தோட விநாயகர் கோவில்கள்ல விநாயகருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. நாளைக்கு வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதம் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பூஜைகள் நடக்குதோ இல்லையோ, ஓரளவுக்கு ரொம்ப எளிமையான பூஜைகள் விநாயகர் கோவிலில் நடக்கும். அதுல போய் கலந்துக்கிட்டு நீங்க சங்கடகர சதுர்த்திக்கு எல்லாரும் பால் பழம் அபிஷேகத்துக்கு பல பொருட்கள் வாங்கி தராங்க, அது முக்கியம் இல்ல. யாருமே பெருசா கண்டுக்காத இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதம் அன்னைக்கு நீங்க விநாயகருக்காக அபிஷேகத்துக்கு பாலோ இல்ல அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கும்போது விநாயகரோட கடாட்சம் உங்க மேல தனியா விழுமாம். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இந்த 2 பொருட்கள், அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு மஞ்சள். அது நீங்க கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், எந்த மஞ்சள் வேணா எடுத்துக்கோங்க. பொதுவாகவே மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் யாரு? குரு பார்க்க கோடி நன்மை.
ஒருத்தவங்க வாழ்க்கையில குரு பகவான் பார்வை விழுந்துட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானோட ஆதிக்கம் நிறைய பொருட்கள் இருக்கு. கொண்டைக்கடலில் ஆரம்பித்து மஞ்சள் நிறம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே குரு கடாட்சம் இருக்கு. அப்படிப்பட்ட முக்கியமான பொருள் தான் நீங்க பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கோ இல்லை குளியலுக்கோ பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு துண்டு மஞ்சள். அந்த மஞ்சளை எடுத்து அதுக்கு கொஞ்சமா சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு அரச இலை. விநாயகர்லயே அரச மரத்தடி விநாயகருக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஏன் தெரியுமா? நடக்காத காரியம் எதுவா இருந்தாலும் நடத்தி கொடுக்கக்கூடியவர் அரச மரத்தடி விநாயகர். நீங்க சாதாரணமா நம்ம வீடு பக்கத்து கோவில்ல போயிட்டு விநாயகரை வணங்குறத விட அரச மரத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய விநாயகரை வணங்குனீங்கன்னா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த காரியமும் நடக்கல. ஆனா இந்த காரியம் நடந்தா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடும் இருக்கும்ல. அப்படிப்பட்டவங்க அரச மரத்தடி விநாயகரை வணங்கலாம். மரங்கள்லயே ராஜாவாக அரசனாக இருக்கக்கூடியது அரச மரம். அப்படிப்பட்ட அரச மரத்துல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அரச மரத்துல இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கும் போது அதுக்கான பலன் எப்பவுமே தனிதான். உங்க வீடு ஒருவேளை நீங்க கிராமத்துல இருக்கீங்க, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இந்த அரச மரம் ரொம்ப எளிதா கிடைக்கும், அரச இலை கிடைக்கும் அப்படிங்கிறவங்க அதை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். அப்படி அரச இலை இல்லைங்கிறவங்க நாட்டு மருந்து கடைகள்ல அரச இலை காய்ந்து போன நிலைமையில பேக்கெட் பண்ணி விற்பாங்க. வேற வழி இல்லை, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வர முடியுங்கிறவங்க நேரடியாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிறிய தட்டில் முதல்ல ஒரே ஒரு அரச இலையை கழுவி சுத்தப்படுத்தி அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பொட்டு வைத்து தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு மஞ்சள், குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள் எதுவாக இருக்கட்டும், அதை அப்படியே எடுத்துட்டு அந்த இலை மேலே வைக்கணும். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தில் இந்த 2 பொருட்களையும் அந்த தீபத்துக்கு அடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வளர்பிறை சதுர்த்தி விரதத்துக்கான கடவுளை மனசாரா பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானே, நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரச இலை மீது இந்த ஒரு பொருளை வைத்து நாங்கள் பரிகாரம் பண்றோம். இந்த அரச இலை மீது நீங்க வந்து அமர்ந்து எங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கான கடாட்சத்தை எங்களுக்கு கொடுக்கணும். எங்க குடும்பம் மேன்மேலும் வளரணும். இருக்கக்கூடிய செல்வம், பொன், பொருள் இது எல்லாமே பன்மடங்கு வளர்ச்சி அடையணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா குரு பகவான். குரு பகவானே, இந்த குரு பயிற்சி மூலயமா எங்க குடும்பத்துல யாராவது நபருக்கு கிரகதோஷ பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது ஓங்கி விழாம தாங்கி விழணும். அதே மாதிரி எங்க குடும்பத்துல உங்க குரு பார்வை எங்க மேல விழுந்து நாங்க மேன்மேலும் போறோம்னா அப்படி அடையக்கூடிய வளர்ச்சி வந்து பன்மடங்கு இருக்கணும்னு சொல்லி குரு பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முடிஞ்சா வியாழக்கிழமை நாளையிடம் சதுர்த்தி வரக்கூடிய நேரம் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருட்களையும் விநாயகர் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி உங்க கோரிக்கையெல்லாம் முன் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த இலை இருக்குல்ல, அரச இலை, அது மேலே மஞ்சள் வச்சிருப்பீங்க. அந்த 2த்தையும் அப்படியே அந்த அரச இலையை அந்த மஞ்சள் மீது அப்படியே மடித்து ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. இப்படி தான் கட்டணும், அப்படி தான் கட்டணும் இல்லை, அந்த இலை மீது சேர்ந்து இருக்கணும், அவ்வளோதான். ஒரு பொட்டலமாக நூல் வச்சு கட்டிட்டு இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் பாதத்துக்கு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் சாமி படங்களுக்கு பின்னாடி ஃபோட்டோக்கு பின்னாடி இடம் இருந்துச்சுன்னா அங்கேயும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. குறைந்தது ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு சதுர்த்தி அன்னைக்கு இதை எடுத்து பிரித்து பார்த்து இலை வந்து காய்ந்து போயிருந்தாலோ அந்த மஞ்சள் வந்து காய்ந்து போயிருந்தாலோ அப்படியே தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் வியாழக்கிழமை சதுர்த்தி வருதுன்னா அன்றைக்கு கூட நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.